வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மகாராஷ்டிராவில் பரபரப்புக்கு மேல் பரபரப்பு. ஃபட்னாவிஸ் என்னைக்கு ஆட்சி அமைச்சாரோ அடுத்த நாள்லேருந்தே கட்சிகளை உடைப்பதற்கான வேலை ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. 13 எம்எல்ஏக்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரத்பவார் அஜித் பவாரோட சேருங்கன்னு உங்கள் குடும்பத்தினர். சரத்பவார் காங்கிரஸோட கட்சியை இணைச்சிடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநகராட்சிக்கு தேர்தல் வருது. மாநகராட்சி தேர்தலில் முந்துவது யாருன்னா யோசிக்க வேணாம், சொல்லிடலாம் யார் முந்துறதுன்னு. அந்தளவுக்கு தான் நிலைமை போயிட்டுருக்கு. மும்பை, தானே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஸ்ட் மகாராஷ்டிரா, இதை யார் கைப்பற்றுவதுங்கிறதுல பெரிய போட்டி இருக்குது. ஷிண்டே கட்சியை மொத்தமாக விழுங்கிய ஷிண்டே கட்சி, அஜித் பவார் எல்லாத்தையுமே விழுங்கிய ஃபட்னாவிஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பிஜேபி தன்னுடைய மாபெரும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எதிர்க்கட்சிகள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் இதெல்லாம் பார்த்து பதட்டப்பட வேணாம். நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும்ல, அது இந்த நம்பிக்கை என்ன? இன்றைக்கி பிஜேபி அதுதான் அப்படின்னு நினச்சி நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இங்கே ஜெயலலிதா அதே மாதிரி தான் பண்ணாங்க. எல்லா கட்சியும் தூள் கிளப்பினாங்க. கடைசியாக அவர்கள் எந்த நிலைமைக்கு வந்தாங்கங்கிறது தெரியும். அதனால் இன்றைக்கி மகாராஷ்டிரா அரசியலில் நடப்பது என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாராஷ்டிரா அரசியலில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ரொம்ப முக்கியம். உள்ளாட்சி தேர்தலில் ஏப்ரல் மாதம் வருது. ஆர்எஸ்எஸ் களம் இறங்குது பிஜேபிக்காக. இன்றைக்கி என்னென்னா பிஜேபி அப்படிங்கிறது மெஜாரிட்டி இல்லாமல் இருக்குது. 13 பேர் தேவை இன்னும். ஆனால் இப்போ என்ன சிக்கல் வருதுன்னா 13 பேர் மட்டும் இல்லை, ஷிண்டே கட்சி, காங்கிரஸ் கட்சி, உத்தவ் தாக்கரே கட்சி, அதுக்கப்புறம் சரத்பவார், பல பேர் போட்டி போடுறாங்க. நாங்கள் பிஜேபிக்கு வந்துடுறோம். அவங்க நிலைமை எல்லாருமே பார்க்குறாங்க. தொகுதி வளர்ச்சிக்காக பார்த்தோம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி 5 வருஷம் பிஜேபி வயசில் தொழில் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, உள்ளாட்சி தேர்தல் எம்எல்ஏ, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டியப்பட்ட கவுன்சிலரை நிறுத்தி வைப்பாங்க. ஏன்னா பணம் குளிக்கக்கூடிய இடம். அப்போ பணம் குளிக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய ஆதரவாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் நிற்பாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபியை மீறி அங்கே யாராவது ஜெயிக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணுறாங்க, சேஃபாக 5 வருஷம் சேஃபாக இருக்கணும். நம்ம எம்எல்ஏ சம்பாதிக்க முடியாது, பிஜேபியில் போனால் சம்பாதிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஒரு ஆள் நிறுத்தி வைக்கிறோம், அவர் ஜெயிக்கணும்னா பிஜேபியோட தயவு தேவை. அப்போ என்ன பண்ணுறது, எல்லாரும் அப்ளிகேஷன். எதிர்கட்சியே இல்லாத ஒரு சட்டசபை மகாராஷ்டிராவில். எதிர்கட்சிக்கு 28 பேர் வேணும், 28 பேர் இல்லை. எப்படி போன தடவை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, அதே கதை தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபட்னாவிஸ் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வேண்டியப்பட்ட பல ஆட்களை வைத்து ஆட்களை தூக்குறது. எந்த கட்சியிலேருந்து தூக்கலாம்? எல்லா கட்சியிலேருந்து வராங்க. இப்போ என்னென்னா ஏற்கனவே ஷிண்டேவை அடித்து உதச்சி மூளையில் உட்கார வச்சாச்சு. உள்துறை கேட்டார், உள்துறையாக கேட்குற ஆடாத ஆட்டம் ஆடின. அதாவது கம்மியான எம்எல்ஏக்களை தலைமையராக இருக்கக்கூடிய நீ சிஎம், பிஜேபியை கஷ்டப்பட்டு வளர்த்த நாக்கி உனக்கு கீழே வேலை செய்யணும். அப்போ பிராமின் கீழே வேலை செய்யணுமா? அந்த 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 கம்யூனிட்டிக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. என்னப்பா நம்ம கம்யூனிட்டியில் இருக்க ஒருத்தரை என்ன வேலை வாங்கினீங்க, இப்போ வந்துருச்சு போஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுறது, முதல்ல ஷிண்டேவை அடிச்சுன்னு இருக்கணும். ஏன், அவர் தான் நமக்கு எதிரிப்பு. உத்தவ் கட்சி, சரத்பவார் கட்சி கூட பரவாயில்ல, இது பிரச்சனையானவர். கூட இருந்துக்கிட்டு எனக்கு முதலமைச்சர் வேணும்னு போர்க்குடியெலாம் தூக்குனார். உடம்பு சரியில்லைன்னு போய் ஊர்லலாம் உட்காந்தார். விடுவாரா? நம்ம சொன்னோம், ஷிண்டே பதவி எந்த பதவிக்கு போனாலும் உள்துறை கொடுக்க மாட்டார். நம்ம தான் சொன்னோம். எப்படி உள்துறை கொடுப்பாங்க? உள்துறை கொடுத்துட்டு என்ன அவர் ஃபட்னாவிஸ் வீட்டில் சாமியாரை உட்காந்துருப்பாரா? முக்கியமான துறையெல்லாம் கையில் வச்சுக்குவாங்க. சொல்ல முடியாது. இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ மொத்தமாக ஆளை தூக்கிட்டு ஷிண்டே உள்ளே தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. ஷிண்டேவையும் பையனையும் ஒரு லெவலில் வைப்பாங்க. பிஜேபி எல்லாத்தையும் பண்ணுங்க. அது மாதிரி தான் நிறைய இடத்துல பார்த்துட்டுமே. அப்போ இப்போ என்ன நிலவரம், பிஜேபி அதாவது ஷிண்டே கட்சியிலேருந்து அஜித் பவார் கட்சி எல்லா கட்சியிலேருந்தும் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு இங்கே சந்தேகம் இருக்கும், என்னங்க உத்தவ் தாக்கரே தான் எழுதி வாங்கினார், என்ன எழுதி வாங்கினது என்ன அரசியல் சட்டமாக? அதெல்லாம் உண்மையிலே உத்தவ் தாக்கரே பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு. என்ன எழுதி வாங்கிட்டீங்கன்னா போக மாட்டாங்களா அவங்க? நீங்கள் என்ன அதை எழுதி வாங்கினா கோர்ட்டில் போய் செல்லுமா? அதெல்லாம் இன்னும் குறிப்பாக அது எழுதி அப்படிலாம் எழுதியே வாங்கக்கூடாது. சட்டப்படி ஒருத்தட்ட நான் உங்கள் கட்சியில் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன், யாருக்கும் அடிமையெல்லாம் இல்லை, தேவையில்லாமல் உத்தவ் தாக்கரே பண்ணுறாரு. இது ஒரு ட்ராமா தானே, அது தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போய் இவரை சந்தித்தது யார், உத்தவ் தாக்கரே போய் சந்தித்தது. அதாவது இவரை நம்ம ஃபட்னாவிஸை போய் சந்திக்கிறார். சந்திச்சுட்டு வெளில அவங்க பையனை அவர் சொல்கிறாங்க, இல்லை நாங்களாம் ஒன்று தான், அதெல்லாம் மனஸ்தாபெல்லாம் இருக்கும், பரவாயில்ல. அப்போ உத்தவ் தாக்கரே அப்படிங்கிறவர் ஏற்கனவே பிஜேபியோட தான் இருந்தார், வெளியில் போனார். இப்போ மறுபடியும் உத்தவ் தாக்கரேவை அந்த பக்கம் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் போயிடுவார். ஷிண்டேவா உத்தவ் தாக்கரேன்னா மோடி என்ன யோசிப்பார்? மோடி விடுங்க, அங்கே இருக்க ஃபட்னாவிஸ் என்ன யோசிப்பார்? உத்தவ் தாக்கரேவா ஷிண்டேவான்னு பார்த்தா உத்தவ் தாக்கரே தான் பெஸ்ட் அவருக்கு. ஏன்னா ஷிண்டே நமக்கு டஃப் கொடுத்தவர்.
உத்தவ் தாக்கரே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உத்தவ் தாக்கரே முதல்ல அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியான விரோதி இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி விரோதி. இப்போ இருக்க விரோதி. அதுவும் இல்லாமல் கையில் வர எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதை முதல்ல உடைக்கணும். இன்னொன்று பிஜேபி இப்படி கணக்கு பண்ணோம். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார்கிட்ட எம்பி அதிகமாக இருக்காங்க? ஷிண்டே கிட்டே உத்தவ்கிட்ட தான் அதிகமாக இருக்காங்க. உத்தவ் ஓகே, எதுக்கு வேற வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஷிண்டேவை? அப்போ எந்த துரோகத்தை பண்ணிவிட்டு ஷிண்டே வந்தாரோ அதே விஷயம் அவருக்கு நடக்க போகுது. அவர் கட்சியிலேருந்து இன்னொரு ஏக்நாத் ஷிண்டே உருவாக்க பிஜேபி கவர்னர் ஆயிடாது, அதெல்லாம் பண்ணிடுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி 13 எம்எல்ஏக்கள் இருந்தால் மெஜாரிட்டி. 13 எம்எல்ஏக்கள் இல்லைங்க, அது 20-25 பேர் இருக்காங்க. உடனே சொன்னால் வரத்துக்கு ஆள் இருக்காங்க, அதான் நிலவரம். அப்போ உத்தவ் தாக்கரே ஒரு கழகத்திலே தான் இருப்பார். எதுனாலும் ஏதாவது பண்ணிங்கன்னா நீ போப்பா அவன்கிட்ட ஆள் வந்துடுவாங்க, முடிஞ்சா கதை. அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. மரியாதையும் இல்லை. மரியாதை இல்லாமல் ஏன் இருக்கிறாருன்னா இப்போ என்ன பதவி கொடுத்துட்டாங்க, இருக்க வேண்டியதுதான். அஜித் பவாருக்கு 41 சீட் வச்சுருக்க அஜித் பவாருக்கு ஒரே மரியாதை, 52 சீட் வச்சுருக்கக்கூடிய ஷிண்டேவுக்கும் ஒரே மரியாதை. அதையும் தாண்டி ஷிண்டேயில் இருக்கக்கூடிய 4 பேர் அமைச்சராக்கியிருக்காரு. அந்த 4 பேரும் பிட்னாவிஸுக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்க. அது வழக்கம். இங்கே என்னாச்சு, ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்தவொடனே ஒருங்கிணைப்பாளர்னு ஐயா இவர் ஓபிஎஸ் சொல்லிட்டு இருந்தார். என்னாச்சு, மொத்தமாக அங்கேருந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு அதிகாரம் இருக்குதுங்க, பணங்க. பணம் பாதாளம் வரைக்கும் பாயும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில். அப்போ பிட்னாவிஸ் என்ன நினைக்கிறாரு, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் முழுக்க நம்ம கேப்சர் பண்ணணும். பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் முதல்லையே ஒழுங்காக நடக்காது. இப்போ நடக்க போது ஒழுங்கா வேலைக்கே ஆகாது. ஆனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இருக்காங்களா அதில் டஃப் கொடுப்பாங்க. இப்போ கேள்விப்பட்ட வரைக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸை நீங்கள் அவ்வளோ குறைச்சலாம் மதிப்பு. நிறைய இடத்துல நல்லாவே ஸ்ட்ராங்காக நீங்கள் அங்கே நீங்கள் ஆட்களே போட்டால் கூட அங்கே அவ்வளோ ஈஸியாக காங்கிரஸை அவுட் பண்ணுறது. மேற்கு மகாராஷ்டிராலாம் காங்கிரஸ் நல்லாவே வலுவாக இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு ஈஸியாக போய் காங்கிரஸை நீங்கள் அடிச்சிட முடியாது அப்படிங்கிற நிறைய இருக்குது. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவன் தொடர்ந்து ஒன்று தான் சொல்லுவோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார், ஷிண்டே, அஜித் பவார் யார் வேணால் போய் பிஜேபி சேருவாங்க. சேராத ஒரே கட்சி காங்கிரஸ். அதனால தான் காங்கிரஸ் கருத்தை வலுப்படுத்தணுங்கிறோம். அன்ன போஸ்ட்டாக பிஜேபி ஜெயிக்கிறது பிஜேபி மட்டும்தான் கட்சி அப்படிலாம் அது வேலைக்கு ஆகாது. அடுத்த மாதிரி 5 வருஷம் கழிச்சு மாற்றம் வரும், அதோட தயாராக தான் இருக்கணும். எதிர்கட்சி அரசியல் பண்ணி தான் ஆகணும். காங்கிரஸ் தாங்கும், மொத்த கட்சி தாங்குமான்னு தான் தெரில. இன்னும் குறிப்பாக சொல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய நிகழ்வுலாம் என்ன ஆகுது, ஏப்ரல் மாதத்துக்கு இப்போவே ஆர்எஸ்எஸ் உள்ளே பூந்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆட்களை யாரை நிறுத்தணும் லிஸ்ட்டே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை எப்படி எதிர்கொள்ள, ஏன்னா இப்போ உத்தவ் தாக்கரே கட்சி தனியாக நிற்கணுங்குது. உத்தவ் தாக்கரே தனியாக நின்றார். இந்த தடவை பல்ப் வாங்குவார். அப்போ தெரியும் மும்பை. இப்போ தானே யார் கேட்குறா, தானே இவருடைய சொந்த ஊர் ஷிண்டே. அவருக்கு தானே முதல்ல கொடுக்குறாங்களாங்கன்னு சந்தேகம். உத்தவ் தாக்கரே மும்பை இது எப்பயுமே ஸ்ட்ராங்கு, மும்பை தவிர எங்கேயும் ஸ்ட்ராங் இல்லை. இப்போ இந்த கூட்டணி மெயின்டைன் ஆகாதுங்கிற மாதிரி தான் போகிற போக்கு. அந்த உத்தவ் தாக்கரே தனியாக நிற்கிறாங்கிற தனியாக வீணாக போகிறார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கவுன்சிலருக்கான எலெக்ஷன் போது கொஞ்சம் வாக்கு தான், அதனால் தனியாக நிற்பாங்க எல்லாம். அப்போ இந்த தடவை யார் பலம் தெரிஞ்சிடும், அதாவது காங்கிரஸா உத்தவா சரத்பவாரா, இந்த தடவை தெரிஞ்சிடும். இப்படி ஒரு பக்கம் மூவ் போயிட்டு இருக்கும்போது பிஜேபியுடைய அடுத்த திட்டம் என்ன? பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸை தனிமை பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஜனநாயகத்தில் எப்பயுமே தான் தலையை தானே மண்ணெளி போட்டுக்குவாங்கல்ல, அதுதான் இப்போ பிட்னாவிஸ் பண்ணிட்டுருக்காரு. எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு எதிராக யாருமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்தரலாம் நினச்சிங்கன்னா அந்த தனியாக ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு மக்கள் பார்ப்பாங்க அவனை. இப்போ எதிர்கட்சி யார்? இப்போது சரத்பவார் நினைக்கிறாரு, நம்ம பிஜேபியோட போகக்கூடாது, பிஜேபியோட போவோன்னா நம்ம கட்சி என்ன சுப்ரியா சூழல் இருக்காங்க. அஜித் பவார் அவர்கள் எம்எல்ஏ வச்சுருக்காரு. நாளைக்கு வயசாகிடுச்சு, நாளைக்கு ஏதாவது விஷயம் ஆச்சுன்னா தான் பொண்ணுகிட்டருந்து இப்போவே கட்சி இல்லை, கையில் இல்லை, தான் பொண்ணை விட்டுருவானுங்க, நடுத்தரில் விட்டுருவானுங்க. அதனால் என்ன பண்ணலாம், இப்போவே காங்கிரஸில் சேர்ந்துருவோம், கட்சியை சேர்த்துருவோம். ஏன்னா இந்த கட்சி ரொம்ப நாள் ஓடாது, என்சிபி ஓடாது. ஏன்னா பிஜேபியோடைய கிளை கட்சி ஆகிடுச்சு. அதை தேவையில்லாமல் நம்ம ரிஸ்க் எடுத்து போனோம்னா மாட்டிக்குவோம். இன்னும் குறிப்பாக அப்படி ஒரு வேளை என்சிபியை, அதாவது இப்போ இருக்கக்கூடிய என்சிபியை அஜித் பவார்கிட்ட சேர்க்கணும்னு குடும்ப உறுப்பினர்கள்லாம் சொல்கிறாங்க, சேர்த்துருங்க அஜித் பவார். அப்படி அஜித் பவார்கிட்ட சேர்த்தா அஜித் பவார் தான் தலைவர், தான் பொண்ணை தூக்கி போட்டுருவாங்க நாளைக்கு, சொல்ல முடியாது, எப்போனாலும் பண்ணலாம். அப்போ தான் பொண்ணுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேணும்னா இப்போ எதிர்கட்சி அரசியல் தான் போகணும். எதற்காக? காங்கிரஸோட கூட கட்சியை சேர்த்துல காங்கிரஸில் இருக்கட்டும், அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு. அவர் கணக்கு கால்குலேஷன் ரைட். பிஜேபியில் போனால் வீணாக போயிடுவோம் ஒன்று, அஜித் பவார் கூட போனால் அது மாதிரி ஒரு பிளண்டர் மிஸ்டேக் இல்லை. அதனால் இன்றைக்கி சரத்பவார் அப்படி ஒரு கணக்கு போடுறாரு, எப்போனாலும் நடக்கலாம்.
அப்படி உள்ள போனால் காங்கிரஸ் பெரிய இதான சரத்பவார் அங்கே ஆள் நிறையா இருக்காங்க. வெஸ்ட் மகாராஷ்டிராவில் நிறைய பேர் ஆளுங்க இவங்க இருக்காங்க. யாருக்கு? சரத்பவாருக்கு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பட்னாவிஸ் எல்லாம் மீறி போயிட்டுருக்கார். ஏற்கனவே கோலிவுட் அந்த சினிமா ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்களே கட்டுப்படுத்துகிற வேலையை ரொம்ப திறம்பட பண்ணிகிட்ருக்காங்க. தொழிலதிபர்களை கட்டுப்படுத்தியாச்சு, அவங்க கட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவர்கள் என்ன நினச்சிட்ருக்காங்க? இப்போ அவர்களுக்கு தேவையான எம்எல்ஏக்களை இழுக்க வேண்டும். அதையும் தாண்டி உத்தவ் தாக்கரே, சரத்பவார் இவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்களை இழுக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்சு இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் சரத்பவார்லேருந்து யாரும் போகிற மாதிரி தெரில. உத்தவ்கிட்டேருந்து போவேன், அவரே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டார் நினைக்கிறேன். எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் இந்தியா இப்போ வேறு என்ன நியூஸ் வரும்? இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி போச்சுன்னு. ரைட், இந்தியா கூட்டணியிலேருந்து ஒரு கட்சி போகிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ எலெக்ஷன் ஒன்றும் இருக்கிறதில்ல, போகிறது பிரச்சனை இல்லை. எப்போதும் தயாராக தான் இருப்பார் உத்தவ். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்துத்துவா கொள்கைவாதி தான். அவர் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே இந்துத்துவாவை பற்றி பேசினவர் தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கு அவர் ஃபோட்டோ போட்டு ஒருத்தர் பாபர் மசூதி வெற்றியை கொண்டாடுகிறோம் சொல்லி உத்தவ் கட்சியில் ஒருத்தர் போடல. அதுக்கு முலாயம் சிங், அகிலேஷ் யாதவ் கண்டனம் தெரிவிக்கல. அதனால் இந்த மாதிரி கொள்கை இல்லாதவங்களை ஓட்டுக்காக மட்டும் வச்சுருக்கிறது சரியில்லைன்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதனால் உத்தவ் தாக்கரே போயிடுவார். ஆனால் காங்கிரஸ் தோற்றுவிடும் நினைக்கிறாங்க. இப்படியே போவாதுங்க வாழ்க்கை. உள்ளாட்சி தேர்தலில் ஓரளவுக்கு இவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்போ இருக்க நிலைமை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இவங்க கண்டிப்பாக அடிப்பாங்க. யார்? பிஜேபி தான் அடிக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் காங்கிரஸ் உத்தியோகம் எடுக்கும், நம்பிக்கை தானே வாழ்க்கை. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஷிண்டேவை ஒட்டுமொத்தமாக முடித்து விட்டார் ஐயா பட்னாவிஸ். அமைச்சராக இருந்தும் மரியாதை இல்லை. வேகமாக உடையக்கூடிய கட்சி என்றால் அது ஷிண்டே இருக்க கட்சி தான். இப்போவே அந்த இவர் சொல்கிற மாதிரி என்னங்கன்னா, ஷிண்டே கட்சியிலேருந்து பாதி பேர் பேசிகிட்டு இருக்காங்களாம். மிச்ச பாதி பேர் உள்ளாட்சி தேர்தல் வருது இல்லை அப்போ பேசுவாங்க. மொத்தமாக கரைஞ்சி விடும் கட்சியாக இன்றைக்கி ஷிண்டே கட்சி இருக்கிறது. உத்தவுக்கு ஒரு பெரிய நிம்மதி. பரவாயில்லப்பா, நம்மகிட்டருந்து போனார், நம்மளோட வீணாக போயிருக்காருன்னு ஒரு விஷயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.